கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. ஏனென்றால் அந்த கர்த்தர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு 27வது அவருடைய ஞானத்தின் ஆழம் தந்தையின் இருதயம் என்கிற தலைப்பில் ஒரு 14 நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பாருங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத தந்தை. அந்த தந்தையினுடைய ஹார்ட் டுவர்ட்ஸ் அஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? முதலாவது பாருங்க, எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தூரம் போயிட்டீங்கன்னு வைங்களா, அப்பாவை விட்டு தூரம் போயிட்டீங்க, அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொள்ள மாட்டார். என்ன செய்வார் என்று சொல்லி நான் வாசிக்கட்டுமா? அங்கே லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம். The book of Luke's Gospel chapter 15 verse 20. எழுந்து புறப்பட்டு இளைய குமாரன் தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் கண்டுட்டான். பாருங்க, அப்பாவுக்கு எந்த விஷயத்திலையும் கீழ்ப்படியலை, அப்பாவை மதிக்கவில்லை, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணவில்லை. ரைட்? அப்பாவுக்கு துரோகம் பண்ணுகிறான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரமத்தையும் செய்கிறாங்க. ஆனால் தகப்பனுடைய இருதயம் எப்பொழுதும் காத்துட்டே இருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தரை தகப்பனாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதித்து அரவணைக்க அவர் எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வை அன்பின் பார்வையாக இருக்கிறது. உன்னுடைய இந்த நிலையை பார்த்து அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை. நீ இன்னும் தேவனுக்கு ஒருவேளை விரோதமான காரியங்களை செய்யும் பொழுதும் அவருடைய ஹார்ட்டில் சேஞ்சஸ் இல்லைப்பா, ஏமாற்றம் அடையவில்லை. அருமையானவர்களே, இந்த ட்ரூத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப ஓடி வந்துடுவீங்க. இளையகுமாரனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அப்பாவுடைய இருதயத்தை பற்றி நாலேஜ் இல்லை. முடிவு பண்ணிட்டான், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முடிவு பண்ணி எல்லாவற்றையும் அழித்து விட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. தகப்பனுடைய இருதயத்தை அறிந்திருந்தான். ஆனால் தகப்பனுடைய இருதயம் இன்னும் எனக்காக காத்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்திருந்தால் பன்றி மேய்க்க போக மாட்டான். பன்றி மேய்த்தலை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாகவே அப்பாட்ட ஓடி வந்திருப்பான். ஏன்னா அப்பா காத்துட்டே இருக்கிறாரு. தூரத்தில் வரும்போதே கண்டுட்டார். அப்போ என்ன அர்த்தம்? தினந்தோறும் காத்து கொண்டே இருக்கிறார். ஐயா, உங்களை மார்போடு சேர்த்து அணைத்து கொள்ள மாத்திரமல்ல, அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அலங்கரித்து உங்களை அழகு பார்க்க தந்தையின் இருதயம் காத்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பா உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். இதை யார் அறிந்திருந்தா தெரியுமா? ஆட்டு இடையன் அறிந்திருந்தான். இன்னைக்கு விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களிலே எத்தனை சதவிகிதம் அப்பாவுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார்கள் சொல்லட்டுமா? லெஸ் தென் 1%. மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க? எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, ஏன்னா நான் சரியாக பைபிள் வாசிக்கலை, ஏனென்றால் நான் சரியாக முழங்கால் போடலை. ஆனால் ஆட்டு இடையனுக்கு தெரியுதுங்க தேவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு ஆட்டு இடையனை பிடித்ததை விட அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தூரத்திலே வரும்பொழுது கண்டுகொண்டார், எப்பொழுதும் காத்திருக்கிறார். நீ மனம் திரும்பி வா, எங்கே விழுந்து போனாயோ அங்கே இருந்து எழுந்து வா, இருக்கிற வண்ணமாகவே வா. மகனே மகளே, நீ ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டா, இன்னைக்கு விழுந்து போயிட்டா, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. இளைய குமாரனை விட நீ தேவனுக்கு அதிகமாக துரோகம் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி ஒரு கேவலமான கதையை சொன்னாருங்க? எப்போ நீ எவ்வளவுதான் எனக்கு விரோதமாக நடந்தாலும் என் அன்பு மாறாது.
அந்த அன்பு என்ன செய்யுது? எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, ஹல்லேலூயா. இரண்டாவது, அந்த தந்தையின் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? மனதுருகத்தோடு இருக்குது. மனதுருகும் இருதயம். அதே பகுதியிலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா 15:20 அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி. அப்படி என்றால் என்ன பொருள்? நீ செய்த அக்கிரமங்களை எல்லாம் உன் கணக்கில் வைக்கல. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உன் இருதயத்தை அவர் தெரிந்தவர். நீ குற்ற உணர்வோடு இருக்கிறா. ஒரு தப்பில் மாட்டிக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை பாவமாக இருக்கிறது. ஆனாலும் மனதுருகுகிற கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய இருதயம் என்ன இருதயம்? மனதுருகுகிற இருதயம். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் அந்த இளைய குமாரனை போல அப்பாவுக்கு பெரிய துரோகம் பண்ணவே முடியாதுங்க. ஆனாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். மனதுருக்கம், மனதுருக்கம் நிறைந்தவர். எந்த அளவுக்கு மனதுருக்கம் உள்ளவர்? அவரை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணின இருதயம். அல்லேலூயா. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய இருதயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் விசுவாசமாகிய கப்பல் ஸ்திரப்பட்டு விடும். அருமையானவர்களே, உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும். எத்தனை நேரம் மனதுருகுவார்? நீ ஒரு நாளைக்கு 7 நேரம் விழுந்தாலும் அவருடைய மனதுருக்கத்தை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். சதா காலங்களிலும் தகப்பனே, நான் உமக்கு துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறேன். ஏனென்றால் உம்முடைய மனதுருக்கம் மாறாது. எதற்காக இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஸ்டோரியை இயேசு கிறிஸ்து நரேட் பண்ணுறாருங்க? தந்தையின் இருதயத்தை புரிந்து கொண்டவர்கள் தந்தையை தாராளமாக கண்ணை மூடிக்கொண்டு நம்புவார்கள். அவருடைய விசுவாச விண்ணை தொடும். மூன்றாவது, தந்தையினுடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? கட்டி தழுவுகிற இருதயம். அங்கே அதே வசனத்தில், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டான். அப்படித்தானங்க இருக்க முடியும். சரி, நம்முடைய தேவன் அன்பான தேவன். விழுந்து போன பூமியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ தூரமாக போயிட்டா அவர் என்ன இருக்கார்? எப்படி இருக்கார் தெரியுமா? உன்னை ஆற தழுவி கட்டி கொள்ள உன்னை அழைக்கிறார். அதனால தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார் மகனே. அவருடைய அன்பை சந்தேகப்படாதே. அவருடைய பாசம் நேசத்தை சந்தேகப்படாத. அப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்காதீர்கள். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy, இல்லையா? நான்காவது, தந்தையின் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை முத்தமிட தவித்து கொண்டு இருக்கிறது. வாசிக்கிறேன். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். நாற்றம் எடுக்கிற பன்றியை மேய்த்து விட்டு வந்திருக்கிறாங்க. குளிச்சிருப்பானா? எவ்வளவு நாற்றம் எடுக்கும். அருமையானவர்களே, நீங்கள் தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் துணிகரமான பாவம் உங்களால் செய்ய முடியாது. என்ன எப்படி ஆண்டவரை ரட்சித்தீங்க? ஐ நோ தட் ஐ எம் குட் ஃபார் நத்திங். ஐயோ, நீ குட் ஃபார் நத்திங்னு உன்னை விட அவருக்கு நல்லா தெரியும். நல்லவர்கள் வேண்டான்ட்டார. இழிவாக எண்ணப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஸ்கூலுக்கே போகாதவங்க, அவர்களை கொண்டுதானே இந்த சரித்திரத்தை தேவன் படைத்தார். அருமையானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தந்தையினுடைய இருதயம், நம்முடைய தேவாதி தேவனாகிய தந்தையுடைய இருதயம் உன்னை கட்டி அணைத்து முத்தமிட துடித்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய நாற்றம் எடுக்கிற வாழ்க்கையோடு வா அவரண்டை. தைரியமாக கிருபாசன தண்டையிலே வாருங்க. அருமையானவர்களே, குற்ற உணர்வோடு வராதீங்க. தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்களே, காரணம் என்ன தெரியுமா? குற்ற உணர்வோடு வாரீங்க. நான் நல்லவன் இல்லை, நான் சிறந்தவன் இல்லை, நான் சரியாக என்ன செய்யலை, அவருக்கு கீழ்ப்படியலை.
அருமையான மகனே மகளே, முற்றிலுமாக கீழ்ப்படிந்தவர்கள் ஒருவரும் கிடையாது. ஒரே ஒருத்தரை தவிர உலகத்தில் பிறந்த எவருமே, அருமையானவர்களே, ஆமாம், நல்லவர்களை மாத்திரம்தான், அல்லது 100க்கு 100 கீழ்ப்படிந்தவர்களை மாத்திரம்தான் தேவன் பரலோகத்துக்கு என்ட்ரி பண்ணுவார்னா, இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருங்க அங்கே போக முடியும்? ஒருவரும் போக முடியாதுங்க. நானும் போக முடியாது. மன்னிக்கிறதிலே அவர் வள்ளல். ஹல்லேலூயா. தேங்க் காட் ஃபார் த ரெவலேஷன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுக்கு தேவனுடைய ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஆமென். ஓ, அந்த முத்தமிட்டு தழுவின இருதயம் எதற்கு காத்திருக்கு தெரியுமா? உன்னோடு கொண்டாடுவதற்கு காத்திருக்கிறதுப்பா. அதே லூக்கா 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். நான் ஜாலியாக இருக்கணும்ப்பா, என் பிள்ளை வந்துட்டான். நல்லவனாங்க அவன்? இளைய குமாரன் நல்லவனா? தேவனுக்கு அந்த குமாரனை போல ஒருவரும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டோம். அவ்வளவு ஒஸ்ட் ஸ்டோரியை பில்டப் பண்ணுறாரு பாருங்க. ஏன்? அவருடைய அன்பை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக, அவருடைய இருதயத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக. அல்லேலூயா. கர்த்தரை கொண்டாடுங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கங்க, கலிகூர்ந்து மகிழுங்கள். இந்த செய்தியை 15 நிமிஷம் கேட்குறீங்களா? இட்ஸ் மோர் தென் எனஃப். இட்ஸ் மோர் தென் எனஃப். வாட் டஸ் இட் மீன்? யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அவன் பன்றி மேய்க்கும் பொழுதும் பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அவன் இழக்கவில்லை. விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்த பொழுதும் பிள்ளை என்கிற ஸ்தானத்தை அவன் இழந்து போகவில்லை. மகனே, எப்படி இந்த மோதிரத்தை ஒரு சாக்கடையில் விழுந்துருதுங்க, 10 வருஷம் தொலைஞ்சு போச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள சாக்கடையை க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சிட்டு, இதனுடைய மதிப்பு குறைஞ்சிருமா? ஐயா, உங்களை பெற்றெடுத்தவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி பெற்றெடுத்திருக்கிறார். சிலுவையிலே அத்தனை வேதனை பெற்று பெற்றெடுத்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், அவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த தலைப்பு, தந்தையின் இருதயம் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறது. 2வது, அந்த இருதயம் உன் மீது எப்பொழுதும் மனதுருக்கமாக இருக்கிறது. 3வது, அந்த இருதயம் உன்னை கட்டி தழுவ ஆயத்தமாக இருக்கிறது. உன்னை முத்தமிட்டு கட்டிப்பிடிக்க ஆயத்தமாக இருக்கிறது. உன்னோடு செலிப்ரேட் பண்ண ஆயத்தமாக இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகப்படுங்க. அப்பா உங்களை குறித்து திருப்தியாக இருக்கிறாரு. ஒரே ஒரு காரணம்தான், நீ அவரை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? அவருடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? அந்த ஒன்று போதுங்க. இந்த வெளிச்சத்துக்குள்ளே வாங்க, இந்த ட்ரூத்துக்குள்ளே, இந்த நிஜத்துக்குள்ளே வாங்க. அநேக பாவங்களிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அருமையானவர்களே, அவர் உங்களுக்காக ஏங்கி காத்து கொண்டே இருக்கிறார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.